பேருந்தில் நடந்த பிறகு எங்க ஊருக்கு வந்ததும் நான் கலப்பா இருந்தேன். பேருந்தை விட்டு இறங்கி வீட்டை நோக்கி இருவரும் நடக்க ஆரம்பிச்சோம். அவளிடம் பேருந்தில் நடந்த விஷயங்களை எந்த மாற்றத்தையும் என்னால உணர முடியல. மிகவும் இயல்பா இருந்தா. இந்த பெண்களை புரிஞ்சுக்கவே முடியல. சற்று நேரத்திற்கு முன் பேருந்தில் இப்படி பேசியவள் இப்போது சாதாரணமாக எதுவுமே நடக்காதது போல அமைதியா வரா. சற்று கடுப்பா இருந்துச்சு. ஆனா எதுவும் செய்து மாட்டிக்க வேணான்னு தோணுச்சு. வீடு வந்ததும் ரொம்ப தேங்க்ஸ் தமிழ், நீ இல்லைனா இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொன்னா. என்ன ஆண்டி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி இப்படி பிரிச்சு பேசுறீங்க? பரவாயில்ல ஆண்டி அப்படின்னு சொன்னேன். சரிடா, ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் குளிக்கணும்னு சொன்னா. எனக்கு உடனே காலையில பேசினது ஞாபகம் வந்துச்சு. அந்த கோலத்துல இப்போது அவளை நினைச்சு உற்று பார்த்தேன். என்ன ஒரு அழகு சிலை போல இருந்தா. என்னடா அப்படி பாக்குறேன்னு உமா கேட்டா. ரொம்ப அழகா இருக்கீங்க ஆண்டி, அங்கிள் ரொம்ப கொடுத்து வச்சவர்னு சொன்னேன். அவ முகம் வெக்கத்துல சிவந்துச்சு. சீ போடா, கிண்டல் பண்ணாத தமிழ்னு சொன்னா. நிஜமாதான் ஆண்டி. சரிங்க ஆண்டி, நல்லா ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி விடை பெற்றேன். அவ வீட்டுக்கு சென்று கதவை மூடும் வர பார்த்தேன். அம்மா வெளியில சென்றவங்க இன்னும் வரவே இல்லை போல. வீடு பூட்டி இருந்துச்சு. சரி மேல போய் உடை மாற்றி வருவோன்னு நினைச்சு என் ரூமுக்கு போனேன். சொர்க்கத்தை நோக்கி பயணம் செஞ்சேன். நான் கற்பனை செய்தது. பிறகு கீழே சென்று குளிச்சுட்டு வந்து கட்டில எடுத்துட்டு வந்து மாடியில முன்புறம் போட்டு படுத்தவன் தான். எப்போது தூங்குனேனே தெரியல. நாட்கள் சென்றது. அதன் பிறகு உமாவிடம் பேச எந்த சூழலுமே அமையல. அவள் எங்க வீட்டுக்கு வரது வாடிக்கையா இருந்துச்சு. ஆனா அன்றைக்கு பிறகு அவளிடம் நன்றாக பேச எந்த வாய்ப்புமே கிடைக்கல. ஒரு வாரத்திற்கு பிறகு ஒரு நாள் காலையிலேயே அம்மா உமா ஆன்டியிடம் சென்று காஃபி போட சர்க்கரை வாங்கி வர சொன்னா. நான் தூக்க கலக்கத்துல சென்றேன். அவள் வீட்டு கதவு திறந்தே இருந்துச்சு. இருந்தாலும் வெளியிலேயே நின்று ஆன்டி ஆன்டின்னு கூப்பிட்டேன். எந்த பதிலுமே வரல. சரி உள்ள போய் பாப்போன்னு உள்ள போனேன். ஹால்ல சமையல் அறையிலும் தேடினேன். பின்பு பெட்ரூம் சென்று பார்க்கலான்னு போனேன். அவளது கதவு பாதிதான் மூடி இருந்தது. சரி கண்டிப்பா தூங்கிட்டு இருப்பான்னு நினைச்சேன். ஆசையா மெல்ல கதவை திறந்தேன். எனக்கு பேரதிர்ச்சி காத்திருந்துச்சு. ஆமா, அங்க நான் கண்ட காட்சி என்ன மிரள வச்சது. தொண்டை அடைச்சுக்குச்சு. லேசா தலையும் சுத்துச்சு. நான் கையில் சக்கரை வாங்க வச்சிருந்த டம்ளரை கீழே போட்டேன். அந்த சத்தத்துல உமா ஆன்டி முழிச்சுக்கிட்டா. என்னை பார்த்த உடனே அவள் கண்கள் கலங்குச்சு. டக்குன்னு எழுந்தா. நான் அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சு போனேன். அவ வேகமா என் அருகில வந்து என் கால்ல விழுந்து கெஞ்ச தொடங்கினா. நான் என்ன ஆன்டி ஆச்சுன்னு கேட்க என் குரல் நிஜமாவே தளதளத்துச்சு. உமா ஆன்டி என் காலை பிடிச்சு ப்ளீஸ் தமிழ், வெளியில யார்கிட்டையும் சொல்லிடாதேன்னு சொல்லி கதற ஆரம்பிச்சா. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அந்த அதிர்ச்சியில இருந்து மீளவே இல்ல. என்ன ஆன்டி ஆச்சுன்னு இப்படி பண்ணியது யாருன்னு நான் கேட்க அவளிடம் இருந்து ஒரே பதில்தான். திரும்ப திரும்ப கெஞ்சிக்கிட்டே இருந்தா. சத்தியமா யாரிடமும் எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். என்னால அதுக்கு மேல அங்கு நிக்கவே முடியல. வேகமா என் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சேன். ரூம் சென்ற நான் முகத்தை தண்ணீர் அடிச்சு நல்லா கழுவுனேன். பின்பு சட்டைய மாட்டிக்கிட்டு நேரா டீ கடைக்கு போனேன். மனசுல 1000 ஓட்டங்களும் கேள்விகளும் வந்துகிட்டே இருந்துச்சு. பிறகுதான் லேசா படபடப்பு குறைஞ்சது. அந்த நேரத்துல அங்க வந்த என்னோட உயிர் நண்பன் சிவா கீழே கடந்த துண்டுகளை பார்த்துட்டு என்ன மச்சான் ஆச்சு, என்னடா பிரச்சனைன்னு கேட்க எனக்கு அப்போதுதான் சுயநினைவே வந்துச்சு. என்னடா தொடர்ந்து இப்படி பிடிக்கிற அளவுக்கு என்னடா நடந்துச்சுன்னு கேட்க அவனிடம் நடந்த எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சேன். அவன் உமா ஆன்ட்டியை இப்படி செஞ்சது யாருன்னு எனக்கு தெரியும்னு கூற எனக்கு தலையில இடி விழுந்தது போல இருந்துச்சு.
நன்றி.